Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா Apple நிறுவனம் அவங்களுடைய 2024க்கான flagship device வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. iPhone சீரிஸ்ல பார்த்தோம் அப்படினா iPhone 16 இப்ப வந்து நமக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படினு சொல்லலாம். இந்த iPhone 16 வந்து iPhone 15 ல இருந்து எந்த அளவு தூரம் மாற்றங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அது கூடவே இந்த ஈவென்ட்ல iPhone-ஓட லான்ச் ஆன மத்த பொருட்கள் என்ன அப்படிங்கற விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். iPhone 16 அப்படிங்கிறது இலங்கைக்கு வரும்போது என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல பெற்றுக்கொள்ளலாம், உண்மைக்குமே இது வாங்குறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். இலங்கையில இருந்து நீங்க iPhone 16 வாங்க போறீங்க அப்படினா கட்டாயம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாயிரத்தி 24 Apple நிறுவனம் அவங்களுடைய iPhone சீரிஸை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த iPhone சீரிஸ் லான்ச் பண்ணும்போது இன்னும் சில பொருட்கள் வந்து அவங்க மெயினாக வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் இந்த டைமில் அவங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணதே Apple Watchல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா Apple Watch 10 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அது கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு Apple Watch Ultra 2வும் இந்த டைம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கூட பார்த்தோம் அப்படின்னா AirPods வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. AirPodsல நம்மளுக்கு வந்து 4th ஜெனரேஷன் வந்து இந்த முறை பார்க்கறது மாதிரி இருந்துச்சு. AirPods Max வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா iPhone 16, iPhone 16 Pro, Pro Max எல்லாமே நம்மளுக்கு இந்த வருஷம் லான்ச்சிங் இவென்ட்ல வந்து பார்க்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிச்சு. இதுல ஒவ்வொரு பொருட்களுமே பார்த்தோம் அப்படின்னா சில அப்கிரேடோட தான் நம்மளுக்கு கிடைச்சு. பட் இந்த அப்கிரேட பார்த்தோம் அப்படின்னா Apple நிறுவனம் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து தோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டிசைன் வைஸா பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 வருஷமா நம்மளுக்கு பார்க்குற டிசைனே தான் இப்பயுமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய விஷயமாக இந்த ஈவெண்ட்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்டாவே சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது Apple Watch-ஆ இருந்தாலும் சரி, iPhone-ஆ இருந்தாலும் சரி, டிசைன்ல நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கவே இருக்காது. இப்போ நம்மளுக்கு ரீசெண்டா லான்ச் ஆகிற எல்லா ஃபிளாக்ஷிப் டிவைஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அது சாம்சங்கா இருந்தாலும் சரி, ஐபோனா இருந்தாலும் சரி, டிசைன்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவு மாற்றங்கள் வந்து பார்க்கறதுக்கு இருக்காது. உள்ளுக்கு இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து நிறைய AI ஃபீச்சர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துக்கிட்டு போறாங்க. ஸோ அதே விஷயத்தை தான் இந்த டைம் Apple நிறுவனமும் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேர் iPhone 15 விட iPhone 16 அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவங்களுடைய பேஸ் வேரியண்டா இருக்க iPhone 16ல ஓரளவு டிசைனை மாத்தி இருந்தாலுமே அதுக்கு மேல இருக்க 16 Pro, Pro Maxல பார்த்தோம் அப்படின்னா அதே 15 Pro, Pro Maxல இருந்த டிசைன் தான் நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓரளவு சின்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே அது வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா இதை நம்ம சொல்லிட்டு இப்போ இதுல என்னென்ன ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். அதுல அவங்க ஃபர்ஸ்டாவே லான்ச் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா Apple Watch 10 சீரிஸை தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த Apple Watch 10 சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9 சீரிஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய டிஸ்பிளேயோட நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எட்ஜஸ் ரொம்பவுமே குறைவாக இருக்கும். டிஸ்பிளே பெருசாக இருந்தாலும் எட்ஜஸும் இதில் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். இந்த Apple Watch அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல அழகான கலர்ஸில் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிளாக் கலர் வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. லான்ச்சிங்கில் கூட இந்த பிளாக் கலரை வந்து ரொம்பவுமே அவங்க சொல்லியிருந்ததுக்கு ஒரு காரணம் இந்த ஃபினிஷிங்ல வர ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் வாட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த Apple Watch 10 சீரிஸ்ல தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை இந்த Apple Watchல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டபுள் டப் பண்ணா கால் ஆன்சர் பண்றது, உங்களுக்கு சாங்ஸை வந்து போஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 10 சீரிஸ்லையும் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 10 சீரிஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து வாட்சை ஒரு ½ an hour சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 80% வந்து உங்களுக்கு வாட்சை சார்ஜ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபாஸ்டான சார்ஜிங் வந்து இந்த வாட்ச்ல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டாவே இந்த லான்ச்சிங் இவெண்ட்ல Apple Watch 10 சீரிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா Apple Watch Ultra 2 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி Apple Watch Ultra 1 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரீச் எடுத்துச்சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2லையும் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டைட்டானியம்ல மேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா விஷயங்களுமே பார்த்தோம்னா Apple Watch 10ல எப்படி இருக்கோ அதை தான் நம்மளுக்கு வந்து இந்த Apple Watch Ultra 2லையும் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸா பார்க்கும்போது Apple Watch Ultra 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஹார்ட் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த வாட்ச் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹை டிமாண்டா
இறக்குறதையும் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிள் வாட்ச் அப்படிங்கிறத வந்து நான் வேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ஆப்பிள் வாட்ச் மாதிரி நிறைய காப்பி வாட்சஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். என்னதான் நீங்கள் வந்து 1 லட்சம் கொடுத்த ஆப்பிள் வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தாலுமே அது ஆப்பிள் வாட்சா காப்பி வாட்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம மற்றவங்களுக்காக வாட்ச் கட்டலை அப்படின்னாலுமே நம்ம கட்டியிருக்க வாட்ச் மாதிரியே நம்மளுக்கு எக்கச்சக்கமான வாட்சஸை பார்த்ததுக்கு பிறகு இந்த வாட்சை வந்து நம்ம கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆப்பிள் வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கும் தோணி இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இனி சரி, ஆப்பிள் நிறுவனம் இந்த மாதிரி காப்பி வாட்சஸ்க்கு வந்து சேம் டிசைனை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த யூனிக்னஸ் வந்து அந்த வாட்ச்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் நம்ம அது ஒரு பெருமதியான விலை கொடுத்து அதை வாங்கினாலுமே ஓகே இதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரும். இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட் வராததுக்கு காரணம் காப்பி வாட்சஸும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அச்சு அசல் நம்மளுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கிறனால ஒரிஜினலான வாட்சை கூட வாங்குறதுக்கான மைண்ட் செட் வந்து வருதில்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கும் அப்படி தோணுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஆப்பிள் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா 2024 லான்ச் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா AirPods 4 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்குமே ஆப்பிள் நிறுவனம் கொடுத்துருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ல எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த AirPods தான் சொல்லலாம். ஏன்னா இதை வேர் பண்ணி இதில் ஒரு சாங் கேட்கிற போது தான் உண்மைக்குமே அந்த சாங்ல வந்து எந்த அளவு தூரம் மியூசிக் வந்து ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத நல்லாவே பார்க்கலாம். ஒரிஜினல் AirPods ஒரு தடவை யூஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காப்பி AirPods வந்து யூஸ் பண்றதுக்கான மைண்ட் செட்டே வராது. ஏன்னா அந்த அளவு பர்ஃபெக்டா வந்து AirPods வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அதோட 4th ஜென்ரேஷன் வந்து லான்ச் ஆகியிருக்கு. இந்த 4th ஜென்ரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இனோவேட்டிவா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கை ரெண்டுல நம்ம பொருட்கள் வச்சிருக்கும் போது கால் வருது அப்படின்னா அந்த கால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல தலையை கீழே மேலே அசைச்சே நம்மளுக்கு கால் ஆன்சர் பண்ணி கட் பண்றதுக்கான ஆப்ஷனை வந்து ஏர்பாட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கையில் வெயிட் இருக்கும்போது நம்மளுக்கு கையால் அதை ஆன்சர் பண்ண முடியாததுக்காக ஒரு ஆப்ஷனாக நம்மளுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னுமே நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்பாட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேர் பண்ணதுக்கு பிறகு நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ அதை இன்னுமே நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் 4th ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்பாட்ஸில் வந்து ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்து இந்த 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்தில் அந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்காது. ஸோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோனுக்கு தான். ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஐஃபோன் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒன்று தான் லான்ச் ஆகும். அந்த ஒன்று லான்ச் ஆகும்போது அதுக்கு இருக்கிற ஹைப் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைப் இருக்கிறனால எந்த ஃபோனை லான்ச் பண்ணாலும் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஒரே டிசைனை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்ச்சு கணக்கில் டிசைனை சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே டிசைன்ல தான் வந்துகிட்டு இருக்கு. அதே தான் 2024லயும் ஐபோன் 16ல வந்து பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸா பெரிய எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ 16ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசைன் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சேஞ்சை பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் எக்ஸ்லயே வந்து பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் டிசைனை சேஞ்ச் பண்ணி இப்போ 16ல வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 2024ல ஐபோன் 16, 16 Plus, ஐபோன் 16 Pro, ஐபோன் 16 Pro Max இந்த மாதிரி 4 போன்ஸ் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 16, 16 Plus ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 16 Pro, 16 Pro Max அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். 16ல பார்த்தோம் அப்படின்னா கேமராஸ் வந்து வெர்டிகலா நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதே Pro Maxல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 15 Pro Maxல எப்படி கேமராஸ் பார்த்தோமோ அதே மாதிரி 3 கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைம் கொடுத்திருக்க ஐபோன் 16ல என்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய 16 சீரிஸ்க்கும் முக்கியமா இந்த டைம் 16 Pro Maxல யூஸ் பண்ண அதே சிப்செட்டை வந்து 16க்கும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஒரு மேஜரான அப்டேட் அப்படின்னு கூட சொல்ற அளவுக்கு இருக்குது. இந்த டைம் ஐபோன் 16ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து A18 பயோனிக் சிப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த A18 பயோனிக் சிப் தான் நம்மளுக்கு Pro Maxலயும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே சிப்செட்டை நம்மளுக்கு வந்து 16லயும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன போன்ஸ்ல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 வருது அப்படின்னா 15 Pro Maxல இருக்க சிப் தான் 16க்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. பட் இந்த டைம் அதை டோட்டலா சேஞ்ச் பண்ணி இவங்களுடைய இப்ப இருக்க லேட்டஸ்டான மொபைல்ல இருக்க சிப்செட்டே நம்மளுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். 16ஓட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா $799 பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது யூஎஸ்ஏல. ஸ்ரீலங்கால இதை வாங்கும்போது கிட்டத்தட்ட இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா
ஒரு 2 லட்சத்துக்கும் அதிகமான விலையில தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கலர்ல நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 5 கலருமே கொஞ்சம் டிஃபரெண்டான கலர்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஒயிட் கலர், அப்புறம் ஒரு ரோஸ் கலர் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் கிரீன் கலர், இன்னொன்று ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த 5 கலர்ல தான் நம்மளுக்கு வந்து 16 பிளஸ் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னா 6.1 இன்ச் கொண்ட சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஓரளவு உண்மைக்குமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. நம்ம 15 சீரீஸ்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த 16 சீரீஸ்லையும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் கொடுத்துருக்க கேமராஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது தான். இந்த கேமராவுக்கு ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேஜர் அப்டேட் அப்படின்னு சொன்னோன்னா ஐஃபோனில் இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு பட்டனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த பட்டனே இல்லாமல் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிற இன்னொரு புது பட்டனை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நேராக பவர் பட்டனுக்கு கீழே தான் இந்த பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஃபோனை இப்படி ஹோல்ட் பண்ணி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கேமரா வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படி லான்ச் பண்ணுற அந்த பட்டன் மூலமாக உங்களுக்கு வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் அண்ட் மூட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸையும் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஐஃபோன் 16ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 16க்கே நம்மளுக்கு இந்த டைம் இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு பட்டனை தான் நம்மளுக்கு வந்து இந்த டைம் ஒரு சேஞ்சாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். ஸோ ஐஃபோனோட மேஜரான அப்டேட்டாக ஒரு டிசைனில் பெரிய அப்டேட்டாக இருக்கிறது இந்த பட்டன் தான். ஸோ இந்த பட்டன் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணலாம், வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பட்டனில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு கேமராவில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணும்போது அந்த வீடியோஸ்லையும் ஆடியோஸை வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து டிரெக்டாக வீடியோஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடியோ அப்ளே வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாளாக நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த விவிட் ஃபில்டர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அதிகமாக யூஸ் பண்ண ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்னும் சில ஸ்டைல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து 16 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. இதோட நம்மளுக்கு வந்து AI அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கு. இந்த AI ஃபீச்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து எஸ்ஏஸ் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நோட் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாய்ஸ் நோட்டை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டிக்கர்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, AI ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது iOS 18ல இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா iOS 18 வந்து லான்ச் ஆகியிருக்கு. இந்த iOS 18ல எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் 16ல வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து 16ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை வந்து நம்மளுக்கு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐஃபோனுக்கு போறீங்க அப்படின்னா இந்த டைம் லான்ச் ஆகியிருக்கு இந்த ஐஃபோன் 16 அப்படிங்கிறதே ஒரு நல்ல சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்க ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த டைம் இருக்க ஒரு மேஜரான அப்டேட். அதனால நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 16 வாங்கினாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூசேஜ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதே வந்து நீங்கள் ஒரு பெரிய டிஸ்பிளே தேடுறீங்க அப்படின்னா 16 பிளஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஃபோனுமே ஒரே ஃபீச்சர்ஸில் தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து உலகம் புறாவும் இந்த ஃபோன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ரொம்ப தேடிக்கிட்டு இருந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். இந்த டிஸ்பிளே கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். அதை விட ஒரு பெரிய டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து இந்த டைம் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 6.9 இன்ச் கொண்ட சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் ஒரு பெரிய டிஸ்பிளே. கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது இந்த ஃபோன் உண்மைக்குமே பெருசு தான், எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 15 ப்ரோ மேக்ஸே கைக்கு பெருசாக இருக்கும்போது இதை விட பெரிய டிஸ்பிளே இருக்க ஒரு ஃபோன் கைக்கு கட்டாயம் பெருசாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 16 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேயோட தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸில் 4 கலர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். பிளாக் டைட்டானியம் கொடுத்துருக்காங்க, ஒயிட் டைட்டானியம் வந்து கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன நேச்சுரல் டைட்டானியம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைம் யூனிக்காக கொடுத்துருக்க கலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
நம்மளுக்கு வந்து டெசர்ட் டைட்டானியம் அப்படின்னு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கலரை பார்க்கும்போது ஒரு கோல்ட் கலர் லுக்கில் தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் யாராச்சும் ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டெசர்ட் டைட்டானியம் அப்படிங்கிற ஃபோனை வாங்கினாதான் நம்ம வந்து 16 Pro Max வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபோனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரே ஒரு கேமரா கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் ஒரு மேஜரான டிஃபரெண்ட்டாக நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு வந்து ஒரே ஃபீச்சர்ஸை தான் இந்த ஃபோன்லேயும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க கேமரா அப்படிங்கிறது இந்த டைம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோஸ்க்காக ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4K 120 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் எடுக்கிற வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு DSLR லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைக்குமே ஐஃபோனில் நான் எடுத்த இந்த 15 Pro Maxல எடுத்த வீடியோஸே எனக்கு வந்து அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அது 16 Pro Maxல பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஐஃபோன் 16 Pro Maxலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து A18 அப்படிங்கிற பயோனிக் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சிப்செட். இந்த டைம் இதில் தான் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது கூட iOS 18 தான் நம்மளுக்கு வந்து இந்த 16 Pro Maxலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலையுமே AI ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த AI ஃபீச்சர்ஸோட நம்மளுக்கு வந்து ஃபோனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய ஐக்கன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எவ்வளோ நாட்களுக்கு முன்னுக்கு கிடைச்சாலும் இன்னுமே நம்மளுக்கு வந்து ஐஃபோன்ஸில் இப்போ தான் இந்த அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கவலையான விஷயமாக இருக்கு. இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா கேமராஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின் கேமரா 48 மெகா பிக்சல்ல f1.78 அப்பச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 48 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 5xல ஆப்டிக்கல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 25x இருக்கட்டையும் நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேமரால நிறைய ஸ்டைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு வந்து விவிட் ஃபில்டரை விட இன்னும் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யாராச்சும் ஐஃபோனில் விவிட் ஃபில்டர் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இலங்கையில் ஐஃபோன் 16 Pro Max வந்து என்ன ப்ரைஸில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் ஒரு 4.5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. உண்மைக்குமே இது லான்ச் ஆன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்ஏல $1199 வந்து பெற்றுக்கொள்ளலாம். பட் இந்த ப்ரைஸை வந்து நம்மளுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஸ்ரீலங்காவில் இது லான்ச் ஆகும்போது எக்கச்சக்கமான டேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃபோனோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இதை விட குறைவாக வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் தான். பட் இல்லை இதை விட கூடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் போய் சரி ஐஃபோன் 16 Pro Maxை வந்து வாங்கலாம். அங்கே சம்டைம்ஸ் குறைவான விலையில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் ஐஃபோனில் இப்போ லான்ச் ஆகியிருக்க இந்த புது சீரீஸில் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐஃபோன் 16 பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் செட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. Fearless.